பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதர்கள் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று பயங்கரமாக திட்டம் பண்ணுகிறார்கள். பவுலுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த திட்டம் போடப்பட்டிருக்கிறதை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலிருந்து பார்க்க முடியும். இரவும் பகலும் எப்படியாவது பவுலை பிடித்து கொலை செய்ய வேண்டும். பல பிளான் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில 40 பேர் பவுலை கொலை செய்யாமல் நாங்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் என்று அந்த அளவுக்கு வைராக்கியமாய் உபவாசம் இருக்கிறார்கள். பவுலை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று. இதையெல்லாம் தாண்டி பவுல் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பவுலே சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட சோதனை வைத்து பார்க்கும்போது மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். இவ்வளவுதான், இதோட முடிய போகுது. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்புகிறோம் என்று 2 கொரிந்தியர் 1 சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். எப்படி பவுலே உங்களால் உயிரோடு இருக்க முடிகிறது? பவுல் சொல்லுகிறார், வேற எதையுமே சொல்லலை. நான் இந்த கோத்திரத்தில் பிறந்தவன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பிலிப்பியர் 3 சொல்லியிருப்பார்ல, அப்படி எதுவுமே இங்கே சொல்லலை. அவர் ஒன்னே ஒன்று சொல்றார், தேவ அனுக்கிரகம் பெற்று இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது காரணமே அவருடைய உதவி. அவர் உதவி செய்து என்னை உயிரோடு இருக்க வைக்கிறார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் 118 சொல்லியிருக்கிறான் அல்லவா? அது போலதான் பவுல் சொல்லுகிறார். நான் இன்னைக்கு நிற்க காரணம் நான் உத்தமன், நான் நீதிமான், நான் அப்படி, நான் இப்படி ஒண்ணுமே சொல்லலை. தேவ அனுக்கிரகம் பெற்று, அவருடைய ஒத்தாசை பெற்று, அவருடைய உதவி பெற்று, அவருடைய தயவுல நான் இன்னைக்கு நிற்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி சொல்ல பழகுவோம். இப்படி நாம் சொல்லும்போது அந்த இடத்துல நாம் நம்மை சிறுக பண்ணி அவரை பெருக பண்ணுகிறோம். எந்த இடத்துல அவரை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல அவருடைய கிருபை அதிகமாய் விளங்கும். காரணம், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதே நேரத்தில் இதுதான் உண்மை. அவருடைய ஒத்தாசை இல்லை என்றால், அவருடைய உதவி இல்லை என்றால் இந்த நாளை நாம் கண்டிருக்கவே முடியாது. எத்தனை தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நாம கண் விழிக்க காரணர் அவர் தானே. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபையை இன்று காலை பாராட்ட அவர் மறந்திருந்தால் இந்த நாளை நாம் கண்டிருக்க மாட்டோமே. தேவ அனுக்கிரகம் பெற்று நிற்கிறோம். நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை. இதை சொல்ல மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் நடத்துவாராக. நல்ல தகப்பனே, உங்க தயவு உங்க கிருபை தான்ப்பா எங்களை நிற்க வைக்கிறது. உம்முடையவர்களாய் உமக்காக இன்னும் நாங்கள் நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் உங்க தயவு, உங்க ஒத்தாசை மட்டுமே. இதை இன்னும் தந்து எங்கள் ஒவ்வொருவருடைய ஓட்டமும் ஜெயத்தோடு ஓடி முடியத்தக்கதாய் உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு அனுதினமும் கிடைக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.